இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு வழியாக நாம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுகிற கடைசி நாட்களுக்கு நாம் வந்திருக்கிறோம். கடந்த 3 வாரங்களாக திருவருகை காலத்தை நாம் கொண்டாடி திருவருகை காலத்தினுடைய 4வது வாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், பின்னோக்கி பார்ப்போம். திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கையின் ஞாயிறாக நம்பிக்கையின் மெழுகுதிரியை நாம் ஏற்றினோம். முதல் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ராயேல் மக்கள் பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருந்து வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நமக்கு வாழ்க்கை இல்லை, நாம் சொந்த ஊருக்கு போக முடியாது, இந்த பாபிலோனிய நாட்டிலே அகதிகளாக அடிமைகளாக நாம் செத்து போக வேண்டியதான் என்று நம்பிக்கை இழந்து தங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தொலைந்து போயிருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு இறைவாக்கினர்கள், இல்லை, நீங்கள் மீண்டும் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு போவீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார், எனவே நம்பிக்கையோடு இருங்கள் என்ற வாசங்களை நாம் படித்தோம். எனவே அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கையின் ஞாயிறு என்று நாம் அதுக்கு பெயர் வைத்திருக்கிறோம். முதல் திரி, நம்பிக்கையின் திரியை நாம் ஏற்றினோம். திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை அமைதியின் மெழுகுதிரியை நாம் ஏற்றினோம். அன்றைக்கு வந்த வாசகங்கள், நாம் நம்பிக்கையோடு இருப்போம், அப்படி நம்பிக்கையோடு இருக்கிற போது ஆண்டவர் நம்மை அமைதியின் நாட்டுக்கு அழைத்து செல்வார், நம்முடைய வாழ்க்கையிலே அமைதியை கொடுப்பார், உங்களுடைய போராட்டங்கள் நின்று போகும், உங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாம் நின்று போகும், அமைதியான வாழ்க்கையை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொல்லி அமைதியின் ஞாயிறை திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறாக நாம் கொண்டாடினோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் கொண்டாடினோம். ஆண்டவருடைய பிறப்பு அண்மையில் வந்துவிட்டது, ஆண்டவருடைய வருகை அண்மையில் வந்துவிட்டது, எனவே ஆண்டவருடைய பிறப்புக்காக மகிழ்ச்சியோடு காத்திருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், அவர் மகிழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுவார், எனவே மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லி திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறாக மகிழ்ச்சியின் திரியை நாம் ஏற்றினோம். இன்று திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு. இன்று நாம் ஏற்றிருக்கக்கூடிய மெழுகுதிரி அன்பின் மெழுகுதிரி, அன்பின் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைய வாசகங்கள் 3 வாசகங்களுமே இந்த அன்பை மையப்படுத்திய வாசகங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முதல் வாசகம் 2வது வாசகத்தில் அன்பை மையப்படுத்தி கொடுக்கப்பட்ட சிந்தனைகள். நான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தை மட்டுமே இந்த சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வு பெரும்பாலும் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வு நமக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. வழக்கமாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வை நாம் யோசிக்கிற போது, சிந்திக்கிற போது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய சிந்தனை என்னவென்றால், அன்னை மரியாவை போல நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சென்று பார்த்தது போல நாமும் ஏழை எளியவர்களுக்கு, தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த வாசகத்தை அதோடு நாம் முடிச்சுப்போம். அன்னை மரியாளை போல உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த பகுதியை நாம் முடித்து கொள்வோம். ஆனால் இன்றைக்கு அன்பின் ஞாயிறை கொண்டாடுகிற போது நம்முடைய திரு அவை இந்த வாசகத்தை நாம் கொடுத்திருக்கிறது என்றால், இந்த வாசகம் வெறும் உதவி செய்வதில் மட்டுமல்ல, இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள, தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே,
அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வு நாம் படிப்படியாக செல்வோம். இப்போது அன்னை மரியாள் நாசரேத் என்ற கிராமத்தில் இருக்கிறாள். இவள் எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறாள் என்று கேள்விப்படுகிற போது வயதான காலத்திலே கருவுற்று இருக்கிற எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்னை மரியாள் நினைக்கிறாள். இப்போது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை பார்ப்பதற்காக உதவி செய்வதற்காக சொல்கிறாள். அன்னை மரியாள் ஏற்கனவே கருவுற்று இருக்கிறாள். யூத சமூகத்தில் ஒரு பெண் திருமணத்துக்கு ஆயத்தமாகிற வயது 14 years. 14 வயதில் ஒரு பெண் நிச்சயிக்கப்படுவாள், திருமணத்துக்கு நிச்சயிக்கப்படுவாள். ஒரு 15-16 வயதில் திருமணம் முடிந்துவிடும். இது யூத சமூகத்துடைய ஒரு பாரம்பரியம், யூத சமூகத்திலே கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு நிகழ்வு. பெண்கள் மிக இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொள்வார்கள். அப்போ அன்னை மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள், சூசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாள். அப்படின்னா ஒரு சின்ன பொண்ணு தான், 14-15 வயது ஒரு பொண்ணு கருவுற்றிருக்கிறாள், தூய ஆவியால் கருவுற்றிருக்கிறாள். இந்த சிறிய வயதிலே 14-15 வயதில் இருக்கக்கூடிய இந்த பெண் வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய வயதான காலத்திலே கருவுற்றிருக்கக்கூடிய இந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவ செல்கிறாள். இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, தூரம் என்ன? கிட்டத்தட்ட 80 மைல் தொலைவு, 80 கிலோமீட்டர் அல்ல, 80 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய யூதேயா மலைநாட்டுக்கு இந்த 14-15 வயது பெண், கருவுற்றிருக்கிற பெண் செல்ல வேண்டும். இன்றைக்கு இருக்கிற போல ஊபர், ஓலா அல்லது மற்ற வாகன வசதிகள், மிக எளிமையாக பயணம் செய்வதற்குண்டான வாகன வசதிகள் இயேசு பிறப்பதற்கு முன்பாக இயேசுனுடைய காலத்திலும் கூட இல்லை, நமக்கு தெரியும். அப்போ பயணிக்கக்கூடிய ஒரே வழி என்னவென்றால் பணக்காரர்கள் சில விலங்குகளை பயன்படுத்துவார்கள், குதிரைகள் மற்ற விலங்குகளை பயன்படுத்துவார்கள் பணக்காரர்கள். அன்னை மரியாள் அப்படிப்பட்ட பணக்காரர் ஒன்றும் கிடையாது. அப்படி என்றால் நடந்துதான் போயிருக்க வேண்டும். ஒரு சராசரி மனிதன் ஒரு 80 மைல் தொலைவு நடக்க வேண்டும் என்றால் அன்றைய காலத்தில் ஒரு 4 நாட்கள் எடுக்கும் என்று விவிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் போகக்கூடிய பாதை இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஹைவேஸ் போல கிடையாது. நம்முடைய ஹைவேஸ் கூட ரொம்ப நல்லா இல்லை, அது வேறு விஷயம். நம்முடைய ரோடுகள் கூட ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஆனால் அன்றைக்கு செல்லக்கூடிய அந்த பாதைகள் மேடும் பள்ளமாக, மலை பிரதேசமாக, பொதுவாக பாலஸ்தீன நாடு மலை பிரதேசம், ஒரே சமவெளி அல்ல. இஸ்ராயல் நாடு மலை பிரதேசமான ஒரு நாடு. ஆக அது மேடு ஏற வேண்டும், கீழே இறங்க வேண்டும், மீண்டும் ஏற வேண்டும். ஆக எளிதாக செல்லக்கூடிய ஒரு பாதை அல்ல, அந்த பாதையில் செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் போகிற பாதையில் ஆள் நடமாட்டம் இல்லாத பாதைகளாகத்தான் பல இடங்களில் இருக்கும். அப்படி என்றால் இந்த கொள்ளையர்கள், கொலையாளிகள் வந்து இந்த கொள்ளையடிப்பதும் கொலை செய்வதும் மிக எளிதாக நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த சூழலில் தான் அன்னை மரியாள் இந்த 14-15 வயது பெண் எலிசபெத் அம்மாளை போய் பார்க்கணும். ஆக பாதைகள் சரியில்லை, பாதையில் ஏற்படக்கூடிய அச்சுறுத்துதல், பயம், கொள்ளையர்கள், கொலையாளிகள் உடைய பயம், தான் கருவுற்றிருக்கிறாள், சிறிய பெண், 80 மைல் தொலைவு நடக்க வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் மத்தியில், இந்த சூழல் மத்தியிலே தான் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை போய் பார்க்கிறாள். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை இவ்வளவு சிரமங்கள் மத்தியிலே போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அங்குதான் அன்பு இருக்கிறது. அன்பு என்பது நாம் எப்படி கணக்கிட முடியும்? எனக்கு எந்த பாதகமும் இல்லாமல், எந்த சேதமும் இல்லாமல் நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் அந்த அன்பு அது ஒரு உண்மையான அன்பாக இருக்க முடியாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் டு லவ் சம் ஒன். அது உண்மையான அன்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. எப்போது எனக்கு சிரமங்கள் ஏற்படுகிறதோ, எப்போது நான் ஒருவரை அன்பு செய்கிற போது நான் இழப்புகளை சந்திக்கிறேனோ,
எப்போது ஒருவரை அன்பு செய்வதன் வழியாக நான் சில துன்பங்களை அனுபவிக்கிறேனோ அங்குதான் அந்த அன்பு வலிமை பெறுகிறது. எடுத்துக்காட்டு, ஒரு தாய் குழந்தையை பெற்றிருக்கிற போது அந்த வலியிலே தான் அந்த தாயினுடைய அன்பு இருக்கிறது. இயேசு கல்வாரி மலையிலே சிலுவை சுமந்த போதுதான் இயேசுனுடைய அன்பு வெளிப்படுகிறது. ஆக அன்பு என்பது இட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். அது ஒரு சேலஞ்சிங்கான ஒன்று. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எந்த இழப்பும் இல்லை, நான் ஒரு அன்பு செய்கிறேன் என்றால் அந்த அன்பில் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆக அன்பு என்பது சிரமங்களை மேற்கொள்ள வேண்டும், அன்பு என்பது துன்பங்களை மேற்கொள்ள வேண்டும், அன்பு என்பது கஷ்டங்களை மேற்கொள்ள வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் இந்த கஷ்டங்களை மேற்கொள்கிறாள். நான் எலிசபெத் அம்மாளை அன்பு செய்கிறேன், எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் கூட நான் அவளை போய் சந்திப்பேன், அப்போதுதான் என் அன்பு வெளிப்படும் என்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறாள். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் அதில் எந்த விதமான துன்பம், இழப்பு, பிரச்சனை, கவலை, வருத்தம் எதுவுமே இல்லை என்றால் அந்த அன்பு மேலோட்டமான அன்புதான். என் குடும்பத்தை அன்பு செய்கிறேன், அதனால் நான் கஷ்டப்பட வேண்டியதுக்கு ஆனாலும் படுவேன். என் பிள்ளைகளை அன்பு செய்கிறேன், அதற்காக நான் துன்பப்பட வேண்டியிருக்கு, ஆனாலும் துன்பப்படுவேன். என் கணவனை அன்பு செய்கிறேன், அதில் எனக்கு சிரமங்கள் இருக்கு, ஆனாலும் அன்பு செய்கிறேன். என் மனைவியை அன்பு செய்கிறேன், அதில் எனக்கு சிரமங்கள் இருக்கு, ஆனாலும் அன்பு செய்கிறேன். அங்கேதான் உண்மையான அன்பு இருக்கிறது. எலிசபெத் மரியாளுடைய அன்பு துன்பங்கள் மத்தியிலே வெளிப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். வாசகங்களுக்குள் வருவோம். வாசகம் இன்னைக்கு சொன்னது நாம் வாசித்தோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை காண விரைந்து சென்றாள். விரைந்து சென்றாள். நான் ஏற்கனவே சொன்னேன், 80 மைல் வாகனம்லாம் கிடையாது. எப்படி விரைந்து போக முடியும்? நடந்து தான் போக முடியும். அதுவும் பாதை சரி கிடையாது. அவள் கருவுற்றிருக்கிறாள். நிச்சயமாக 3 மாதம் எலிசபெத் அம்மாளுடைய வீட்டில் அவள் தங்கினாள் என்றால் அதுக்குண்டான லக்கேஜ் கொண்டு போய் இருக்க வேண்டும், அதுக்குள்ள பேகு கொண்டு போய் இருக்க வேண்டும். இதெல்லாம் வச்சுட்டு ரோடு சரியில்லை, கருவுற்றிருக்கிறாள், பேகு கையில் இருக்கு, எப்படி விரைந்து சென்று இருக்க முடியும்? அப்போ லூக்கா நற்செய்தியால் ஏன் விரைந்து சென்றார் என்பதை அது ரொம்ப அடிப்படையாக அது வேண்டும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மாதா எலிசபெத் அம்மாள் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாமே, ஏன் விரைந்து சென்றார்? விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரிந்த அல்லது நம்முடைய உறவினர், நம்ம ரொம்ப அன்பு செய்யக்கூடியவர் ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, அட்மிட் பண்ணிக்கிறாங்க என்ற செய்தி நமக்கு வந்த உடனே நாம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி, நாம் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மனசு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். எப்படி இருக்காங்க, ஏது இருக்கான்னு சொல்லி மனசு துடிக்கும். நாம் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கே போகலை, ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்க்கலை, ஆனால் மனசு உடனடியாக அங்கே போய்விடும். அவங்களை பற்றி நினைக்கும், அவங்களுக்கு என்ன ஆச்சோ என்று துடிக்கும். அன்பு செய்பவர்களுடைய இதயம் வேகமாக போகும், அன்பு செய்பவர்களுடைய இதயம் வேகம் எடுக்கும். அன்னை மரியாள் விரைந்து சென்றாள். அப்படின்னா அன்னை மரியாள் எலிசபெத் நம்முடைய வீட்டுக்கு உடனே போகலை, ஆனால் அவங்களுடைய மனசு உடனே போயிடுச்சு. என்ன ஆச்சு? எலிசபெத் அம்மாளுக்கு வயதான காலத்தில் கருவுற்று இருக்கிறாங்க, யார் உதவி பண்ணியிருக்க முடியும்? அவருக்கும் வயசாச்சு, சக்கரையாவுக்கும் வயசாடிச்சு, யாருமே சொந்தக்காரங்க பக்கத்தில் இல்லை, என்னாச்சோ ஏதாச்சோ என்று அன்னை மரியாளுடைய இதயம் விரைந்து போயிருக்கிறது என்பதை லூக்கா நற்செய்தியால் அன்னை மரியாள் விரைந்து சென்றார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அன்பு செய்பவர்களுடைய மனசு விரைந்து போகும், அன்பு செய்வருடைய மனசு துரிதமாக இருக்கும். எடுத்துக்காட்டு, ஒருவர் நம்மிடம் உதவி கேட்க வருகிறார், பசிக்கிறது உதவி செய்யுங்க என்று வருகிறார். ஒருவேளை நாம இவன் ஏமாத்துறானோ, இதே பொழப்பாக இருக்கிறாங்களோ, இதே வேலையாக இருக்கிறாங்களோ, இவங்கெல்லாம் போய் வேலை செய்யலாமே என்றால் நம்முடைய இதயம் விரைந்து போகவில்லை. ஒரு நம்மிடம் உதவி கேட்க வருகிறார்,
நாம் உதவி செய்யக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம். கடவுள் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, உதவி செய்யக்கூடிய நிலைமையில் என்னை வச்சிருக்காரு, எனவே நான் உடனடியாக எடுத்து அவருக்கு உதவி செய்கிறேன் என்றால் அதுதான் அன்பான இதயம். அன்பான இதயம் உடனடியாக செயல்படும். அன்பு இல்லாதவர்களுடைய இதயம் செயல்படாது. ஆக அன்னை மரியாள் விரைந்து சென்றாள் என்றால் அவனுடைய மனசு அன்பினால் நிறைந்திருந்தது. எனவே உதவி செய்வதற்காக விரைந்து போனாள். அடுத்ததாக நாம் வாசகத்தில் பார்க்கிறோம், அன்னை மரியாள் செக்கரியாவுடைய வீட்டுக்கு சென்று அடைகிறாள். எலிசபெத் அம்மாளுடைய கணவனுடைய வீட்டுக்கு சென்று அடைகிறாள். லூக்கா நட்சத்திரம் ரொம்ப அழகாக படம் பிடிக்கிறார். யூத சமூகத்தில் பெண்களுக்கு உடைமையிலே பங்கு கிடையாது. எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு லூக்கா சொல்லலை, செக்கரியாவுடைய வீட்டுக்கு தான் போனாங்க. ஆனால் செக்கரியா இந்த பகுதியிலே வரவே கிடையாது. செக்கரியா அந்த பிக்சரில் வரவே இல்லை. ஆனாலும் கூட லூக்கா நற்செய்தியால் செக்கரியாவின் வீட்டுக்கு அன்னை மரியாள் போனால் அங்கே இருக்கக்கூடிய சூழலை விளக்குகிறார். எலிசபெத் அம்மாளுக்கு வீட்டில் சொந்தம் கிடையாது. எலிசபெத் அம்மாள் அந்த வீட்டை தன்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிக்க முடியாது. யூத சமூகத்தில் பெண்களுக்கு உடைமையிலே பங்கு கிடையாது. ஆண்கள் தான் தலைவன், ஆண்கள் தான் உடைமையின் சொந்தக்காரர்கள். எனவே செக்கரியாவுடைய வீட்டுக்கு அன்னை மரியாள் போகிறாள். எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2 லேடிஸ், 2 பெண்கள் சந்திக்கிறார்கள். பொதுவாக நம்ம சமூகத்தில் சொல்லுவாங்க, 2 பொம்பளைங்க ஒன்றா வந்துச்சோன்னா என்ன ஆகும்? பரவாயில்லையே, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. நான் சொல்கிறதில்ல, பொதுவாக சமூகத்தில் 2 பொம்பளைங்க ஒன்றா சந்திச்சுன்னா ஏதாவது பேசி நிற்பாங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுவாங்க, இவங்களை பற்றி பேசுவாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க. பெரியமானவர்களே, பெண்கள் இல்லை, இப்போ எல்லாமே அப்படி தான். 2 பேர் ஒன்றாக சேர்ந்தால் நாம் யாரை பற்றியாவது பேசிக்கொண்டே இருக்கோம். அது ஆணும் சரி, பெண்களும் சரி. நாம் நம்முடைய கதைகளை பேசுவதில்லை, அடுத்தவுடைய கதைகளை தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். பெண்கள் மட்டுமல்ல, எல்லாருமே. இங்கே 2 பெண்கள் வருகிறார்கள். அன்னை மரியாள் எலிசபெத் 2 பேர் சந்திக்கிறார்கள். என்ன பேசியிருப்பாங்க? வாசகத்தில் அது சொல்லலை. ஆனால் வாசகத்துடைய வார்த்தைகளை வைத்து நாம் கொஞ்சம் யோசிக்க முடிகிறது. அன்னை மரியாள் எலிசபெத் நம்முடைய வீட்டுக்கு வருகிறாள். அன்னை மரியாளுடைய வாழ்த்து செய்தியை கேட்ட உடனே எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. இன்றைக்கு வார்த்தை வாசித்தோம். அப்போ அன்னை மரியாள் வீட்டுக்கு வந்த உடனே, எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு வந்த உடனே எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகிறாள். இந்த வாழ்த்து செய்தி என்பது யூத சமூகத்திலே ரொம்ப முக்கியமானது. நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போன உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன கேட்பீங்க? காஃபி இருக்கா? இல்லை, என்ன கேட்போம்? வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன செய்வோம்? நாங்கள் எவன் வீட்டுக்கும் போகிறதில்ல ஃபாதர், எவனும் என் வீட்டுக்கு வரதில்லை ஃபாதர். அப்படியா? ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகும்போது வழக்கம் என்ன பண்ணுவீங்க? என்ன அதான் என்ன சொல்லுங்க, நல்லா எப்படி விசாரிப்பீங்க? என்ன இதை வாங்கிறதுக்கு நான் 5 நிமிஷம் விளக்கணும் இல்லையா? என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நல்லா இருப்பீங்களா அப்படி கேட்போம். எப்படி இருக்கிறீங்க? வீட்டில் இருக்கலாம் எப்படி இருக்காங்க? சுகமாக இருக்கிறீங்களா? இது நாம் ஒரு வீட்டில் செல்கிற போது நாம் சொல்லக்கூடிய வாழ்த்து செய்தி. யூத சமூகத்தில் ஒரு குடும்பத்தார் இன்னொரு குடும்பத்துக்கு செல்கிற போது அல்லது ஒருவரை பார்க்கிற போது அவர்களும் வாழ்த்து செய்தியை சொல்லிக் கொள்வார்கள். என்ன வாழ்த்து செய்தி என்றால், பீஸ் பி வித் யூ. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த பின்னாடி சீடர்கள் எல்லாம் ரூமுக்குள்ளே அறைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள், பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் தெழுந்த ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு தோன்றுகிறார். அப்படி தோன்றிய போது உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து வாழ்த்து செய்தியை சொல்லுகிறார். பார்க்கிறவர் சொல்கிறார், என்ன சொன்னாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அதான் வாழ்த்து செய்தி. அது பொதுவாக யூத சமூகத்தில் எல்லாரும் ஒருவரை பார்த்து கொள்கிற போது நாம் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு தான் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாம் போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. ஆக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய வீட்டுக்கு போகிற போது இந்த வாழ்த்து செய்தியை சொல்லுகிறாள். இன்னும் கூட அன்னை மரியாள் இந்த வாழ்த்து செய்தும் நின்று இருக்க மாட்டாங்க. பீஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லி அப்படி விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. எலிசபெத் அம்மாளை நீங்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எத்தனை நாள் உங்களுக்கு குழந்தை இல்லை, இன்றைக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் கடவுளுடைய மகள்,
கடவுளுடைய பிள்ளை, ஆண்டுடைய அருள் உங்களுக்கு இருக்கு என்றெல்லாம் எலிசபெத் அம்மாள், அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகிற போது, இதுவரையிலும் என்னை இவள் மலடி, குழந்தை பெறாதவள், இவள் வயதானவள், இனிமே இவனுக்கு குழந்தை செல்வம் இல்லை, வாரிசு இல்லை என்று மற்றவர்கள் எல்லாம் தன்னை அவமானப்படுத்திய போது, மற்றெல்லாம் தன்னை திட்டிய போது, மற்றெல்லாம் ஏளனமாக பார்த்தபோது, அன்னை மரியாளுடைய செய்தி ஒரு மகிழ்ச்சியின் செய்தியாக போகிற போது, அன்னை மரியாளுடைய வாழ்த்து செய்தி கேட்ட எலிசபெத் அம்மாள் மட்டுமல்ல, எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கூட பேரு வகையால் மகிழ்ச்சியால் துள்ளியது. இங்கிருந்து ஒரு செய்தியை நாம் எடுத்துப்போம். பிரியமானவர்களே, நாம் பல பேரை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிமுகமானவர்கள், அறிமுகமாகாதவர்கள், இப்படி பல பேரை சந்திக்கிறோம். நாம் ஒவ்வொரு தடவையும் சந்திக்கிற போது, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது எலிசபெத் அம்மாள் கண்ட அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த அமைதி, அந்த நம்பிக்கை நம்முடைய சந்திப்பால் அடுத்தவருக்கு கிடைக்கிறதா? நம்முடைய வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கா? இவனை போய் இன்னைக்கு பார்த்தோமே, இவனை ஏன் தான் சந்திச்சோமோ, இன்னைக்கு இவனை சந்திக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே, இவன் முகத்தில் வெடிக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ என்று நம்மை பார்த்தவர்கள் நம்முடைய பேச்சை அல்லது நம்முடைய வார்த்தைகளை கேட்டு காயப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொண்டோமோ? ஆக இன்றைக்கு முதல் செய்தி தான், நாம் சந்திக்கிறவர்களுக்கு சாபத்தையும் காயத்தையும் கொடுக்கிறோமா, அல்லது அன்னை மரியாள் கொடுத்தது போல மகிழ்ச்சியும் பேரு வகையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சந்திப்புகளாக நம்முடைய சந்திப்புகள் இருக்கிறதா? அடுத்து, இப்போ அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்தினாள். எலிசபெத் அம்மாள் ரொம்ப சந்தோஷமாக வயிற்றிருந்த குழந்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை அனுபவிக்கிறாள். இப்போ எலிசபெத் அம்மாள் பேசி இருக்க வேண்டும். வாசகத்தில் நமக்கு கொடுக்கல, ஆனால் யோசிப்போம். எலிசபெத் அம்மாள் என்ன பேசியிருப்பாங்க? அன்னை மரியாள் சொல்லியிருப்பாங்க, நான் இந்த வயதில் கருவுற்றிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சி எப்படி நடந்து தெரியுங்களா? என்னுடைய கணவன் செக்கரையா ஆலயத்துக்குள்ளே போனார். ஆண்டவுக்கு தூபம் காட்டுவதற்கு சீட்டு விழுந்துச்சு. அவர் உள்ளே போய் ஜெபம் பண்ணார், ஆண்டுக்கு தூபம் காட்டினார். அப்போது ஒரு அற்புதம் நடந்தது. கப்ரியேல் சமணசானவர் என்னுடைய கணவருக்கு தோன்றினார். கணவருக்கு தோன்றி, வயதான காலத்திலே உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பேன் என்று கப்ரியேல் சமணசானவர் வாக்குறுதி கொடுத்தாரு. இதை எலிசபெத் அம்மாள் சொன்ன உடனே அன்னை மரியாள் என்ன சொல்லியிருப்பாங்க? இதை நீங்க தான் சொல்லணும். அன்னை மரியாள் என்ன சொல்லியிருப்பாங்க? நீங்க ஏதோ பேசுறீங்க, ஆனால் எனக்கு எதுவும் கேட்கல, சாரி. வெரி குட். அன்னை மரியாள் சொல்லியிருப்பாங்க, கப்ரியேல் தூதரா, அந்த தூதர் தான் எனக்கும் காட்சி கொடுத்தார். என்னையும் பார்த்து, நீ கருவுற வேண்டும், ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், ஆண்டவனை ஆசீர்வதித்திருக்கிறார், மெசியா உன்னிடம் பிறக்கப் போகிறார் என்ற அதே கப்ரியேல் சமணசானவர் தான் எனக்கும் காட்சி கொடுத்தார் என்று ரெண்டு பேரும் பேசியிருக்க வேண்டும். பிரியமான, நாம் நம்முடைய வாழ்க்கை கருவோம். நாம் ரெண்டு பேர் சந்திக்கிற போது, கடவுள் எனக்கு எதுவும் பண்ணலை, அல்லது என் வாழ்க்கையில் இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் என்று நமக்கு இல்லாதவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் கடவுள் எங்களுக்கு செய்த மாபெரும் நன்மைகளை பற்றி பேசுகிறார்கள், கடவுளுடைய காட்சியை பற்றி பேசுகிறார்கள், கடவுளுடைய வானதூதரை பற்றி பேசுகிறார்கள், கடவுளுடைய மாபெரும் கிருபையை பற்றி பேசுகிறார்கள். நாம் நம்முடைய சந்திப்பில் கடவுளுடைய காட்சிகள், கடவுளுடைய கிருபைகள், கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பற்றி என்னைக்காவது நம்முடைய சந்திப்பில் பேசிக் கொள்கிறோமா? அடுத்த நிகழ்வு, இப்போ எலிசபெத் அம்மாள் சொல்லுவாள், என் கணவருக்கு காட்சி கொடுத்தாங்க, ஆனால் என் கணவன் நம்பலை. என் கணவர் நம்பாதனால என்ன ஆயிடுச்சு, அவர் பேச முடியாதவராக மாறிவிட்டார். அவரால் பேச முடியல. இப்போ கூட அமைதியாக தான் இருக்கிறார், பேச முடியல அவரால். இப்போ அன்னை மரியாள் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய கணவனை போல, செக்கரையாவை போல நானும் கேள்வி கேட்டேன், இது எப்படி ஆகும், இது எங்கிடம் ஆகும்? செக்கரையா என்ன கேட்டார்? நாங்கள் வயதான காலத்தில் எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அன்னை மரியாள் சொல்ல, நானும் அப்படி தான் கேட்டேன், நான் இளம்பெண், கணவனை அறியாதவள், எனக்கு மட்டும் எப்படி குழந்தை பிறக்கும்? நானும் கேட்டேன். வானதூதர் சொன்னார்,
கடவுளால் இயலாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். நான் அதை நம்பினேன். அதை நம்பிட்டு நானும் சொன்னேன், ஏதோ ஆண்டவருடைய அடிமை உடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி நானும் அமைதியாயிட்டேன். அதுக்கு மேலே நானும் ஒன்றும் பேசலை. சக்கரையா கடவுளால் அமைதியாக்கப்பட்டார். நான் ஆண்டோடைய வார்த்தை கேட்டு நான் என்னையே அமைதியாக்கி கொண்டேன். நானும் அதுக்கு மேலே கடவுளை கேள்வி கேட்கல, நானும் அமைதியாயிட்டேன். பிரியமானவர்களே, இந்த டயலாக், இந்த சந்திப்பு அப்படியே நடந்து வருகிற போது இறுதியில், இந்த பகுதியினுடைய இறுதியிலே அன்னை மரியாள் புகழ்ச்சி பாடலை பாடுவாள். அந்த பாடலில் அன்னை மரியாள் சொல்வாள், தாழ்நிலையில் இருந்த என்னை ஆண்டவர் உயர்த்தினார். அப்போ இந்த எலிசபெத் அம்மாளும் அன்னை மரியாளும் பேசிட்டு முடிவுக்கு வராங்க, நாம் 2 பேரும் தாழ்மையான நிலையில் இருந்தோம், ஆனால் கடவுள் நம்மை உயர்த்தினார். இதுதாங்க 2 பேருடைய சந்திப்பு. அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுடைய சந்திப்பு இப்படியாக தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி, பக்கத்து வீட்டுக்காரம்மாவை பற்றி, அல்லது முன்னாடி இருக்கக்கூடிய வீடுகளை பற்றி, பின்னாடி இருக்க வீடுகளை பற்றி, நாம் வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி, அல்லது நம்முடைய பங்குல இருக்கக்கூடியவர்களை பற்றி, பங்கு தந்தைகளை பற்றி, சிஸ்டரை பற்றி, அல்லது அவங்கள பற்றி இவங்களை பற்றி எல்லாம் நம்மளை போல அவங்க பேசலை. அவங்களுடைய சந்திப்பெல்லாம் கடவுளுடைய காரியங்களை பற்றி தான் பேசியது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் நாம் சந்திக்கிற சந்திப்புகள், நம்முடைய சந்திப்புகளிலே கடவுள் எவ்வளவு தூரம் இருக்கிறார், எவ்வளோ நேரம் இருக்கிறார். அடுத்து இன்னும் நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னா, இந்த வாசகத்தில் 2 குழந்தைகள் சந்தித்து கொண்டார்கள். அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருந்த இயேசுவும் எலிசபெத் அம்மாள் வயிற்றில் இருந்த திருமுழுக்கு யோவானும் சந்தித்து கொள்கிறார்கள். அவங்க 2 பேர் பேசிக்கல, ஆனால் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. இயேசுவை பார்த்த, அன்னை மரியாளுடைய வயிற்றில் இருந்த இயேசுவை பார்த்த திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வயிற்றிலே, எலிசபெத் அம்மாள் வயிற்றில் இருக்கிற போதே துள்ளுகிறார். இந்த 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க? நிச்சயமாக இயேசு திருமுழுக்கு யோவான், என்னுடைய வருகைக்கு முன்னாடி நீ மக்களை எல்லாம் தயார்படுத்த வேண்டும், எல்லாருடைய பாவங்களிலிருந்து அவங்களை மீட்க வேண்டும், என்னுடைய வருகை குறித்து நீ மக்களிடம் பேச வேண்டும் இயேசு சொல்லியிருப்பார். கண்டிப்பாக திருமுழுக்கு யோவானும், நான் அதற்காகத்தான் வந்தேன், அதை நான் கண்டிப்பாக செய்வேன் என்று மகிழ்ச்சியோடு அந்த பதிலை கொடுத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, 2 பேரும் அசாதமான பிறப்பு. திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பும் சாதாரண பிறப்பல்ல. வயதான காலத்தில், பிறக்க முடியாத காலத்தில் அவர் பிறக்கிறார். கடவுளுடைய இன்டர்வென்ஷன், கடவுளுடைய செயல் அதில் இருந்தது. இயேசுனுடைய பிறப்பும் சாதாரண பிறப்பு அல்ல, அதுவும் கடவுளுடைய செயல். 2 குழந்தைகளும் நம்முடைய பிறப்பு கடவுளுடைய இன்டர்வென்ஷன், கடவுளுடைய செயல்பாடினால் நாம் பிறக்கிறோம். 2 பேரும் உண்மைக்காக வாழ்ந்தார்கள், 2 பேரும் உண்மைக்காக மரிக்கப் போகிறார்கள். இதுதான் 2 குழந்தைகளும் பேசியிருக்க வேண்டும். 3வது சந்திப்பு அங்கே ஒன்று நடக்கிறது. என்னது? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினர், கடைசி இறைவாக்கினர் யார் என்றால் திருமுழுக்கு யோவான். புதிய ஏற்பாட்டினுடைய தொடக்க இறைவாக்கினர் யார் என்றால் திருமுழுக்கு யோவான். இப்போ பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இங்கே ஒன்று சேர்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானும் புதிய ஏற்பாட்டினுடைய கதாநாயகன் இயேசுவும் ஒன்றிணைகிறார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இல்லை என்றால் பயன் இல்லை, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இல்லை என்றால் பயன் இல்லை. ஆக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிறைவு. ஆக 2 ஏற்பாடுகள், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சங்கமிக்கிற, சந்திக்கிற நிகழ்வு இங்கே நடைபெறுகிறது. பிரியமானவர்களே, இந்த சந்திப்பினுடைய நிகழ்வை நாம் யோசிக்கிற போது, இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்க வருகிறார். கிறிஸ்மஸ் ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்க போகிறார். திருமுழுக்கு யோவான் தன் தாயின் வயிற்றில் இருந்தபோது இயேசுனுடைய வருகை, அன்னை மரியாளுடைய வருகை பார்த்து மகிழ்ச்சியால் துள்ளினார். இந்த கிறிஸ்மஸ் விழா, இயேசு நம்மை சந்திக்கிற விழா, அத்தகைய மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்கும், அத்தகைய சந்தோஷத்தை உங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கும். இயேசுனுடைய சந்திப்பு, இயேசுனுடைய பிறப்பு விழா உங்களுடைய குடும்பங்களில் அத்தனை மகிழ்ச்சியும் அத்தனை சந்தோஷத்தையும் கொண்டு வருவோம். சந்தோஷத்தோடு
இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் எதிர்நோக்கி இருப்போம்.